திருகோணமலையைச் சேர்ந்த முகமது ஹசன் ஷலாமா சனிக்கிழமை இந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு இடையிலான 42 கிலோமீட்டர் தூரத்தினையுடைய பாக்கு நீரிணையை நீந்தி சாதனை படைத்துள்ளார். சனிக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு தொடங்கி முற்பகல் 11 மணியளவில் நீந்தி முடித்துள்ளார். பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த இலங்கையின் 8வது நபராகவும் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த உலகின் முதலாவது முஸ்லிம் நபராகவும் ஹசன் சலாமா திகழ்கின்றார். தரம் 10 கல்வி கற்கும் 15 வயதான இவர் கடந்த 3 மாதங்களாக இச்சாதனை முயற்சிக்கான தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். கடந்த மாதம் 18ஆம் தேதி இவர் பாக்கு நீரிணையில் இலங்கை கடல் எல்லையிலிருந்து தலைமன்னார் வரையான தூரத்தை பயிற்சி அடிப்படையில் நீந்தி கடந்துள்ளார். இவருக்கான நீச்சல் பயிற்சிகளை விமானப்படை கோப்ரல் ரோஷான் அபேசுந்தர வழங்கி வருகின்றார். மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த திருகோணமலையைச் சேர்ந்த ஹரிஹரன் தன்வந்தையையும் இவரே பயிற்றுவித்திருந்தார். இலங்கையரான இளவயதுடைய பக்மி ஹசன் சலாமா நாட்டின் விளையாட்டு வரலாற்றிலே தனது பெயரை பதித்துக் கொள்வதற்காக தனது இலக்கினை அடைந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினால் நடத்தப்பட்ட அகில இலங்கை கடல் நீச்சல் போட்டியில் வெற்றியாளராக தெரிவாகி இருக்கின்றார். பக்மி ஹசன் சலாமா விளையாட்டுத்துறைக்கு அப்பால் சென்று தனது அர்ப்பணிப்புகளூடாக நீருக்கு கீழான சுத்திகரிப்பு பணிகள் மற்றும் கடற்பாதுகாப்பு செயல்முறைகள் தொடர்பாகவும் தனது நேரடி பங்களிப்பினை வழங்கியுள்ளார். நன்றி அதிபர்கள், ஆசிரியர்கள்.